பொறியியல் கலந்தாய்வில் 1வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 39,145 பேரும், அந்த ஜென்ரலில் வரக்கூடிய 7.5ல் 2,662 பேரும் இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. அதே போல் ஒகேஷனலில் பார்த்தீங்கன்னா 2,342 பேரும், ஒகேஷனலில் 7.5ல் 524 பேரும் இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. மாணவர்கள் எல்லாருமே இந்த 1வது ரவுண்டில் வர்றவங்க நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான 5 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸை வந்து லாக் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் லைனாக பிடிச்ச காலேஜ் கோர்சஸ்லாம் லைனாக வச்சுட்டு வரையில அதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே எந்த கோர்சஸையும் எந்த ஒரு காலேஜையும் நீங்கள் ஆட் பண்ணவே முடியாது. அதனால் தயவு செய்து யாருமே லாக் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ், அதாவது நமக்கு வந்து ஜூலை 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஜூலை 16ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் சீட்டு கிடையாது. இந்த 3 நாளுக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனால் ஜூலை 16ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க பண்ணி முடிச்சிடணும். நான் எதுக்காக வந்து சாய்ஸை வந்து லாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டு. நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா மேலேயும் கீழேயும் அப்படியே மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதை மேலே வைப்பீங்க, பிடிக்காததை கீழே வைப்பீங்க. இப்படி லைனாக சாய்ஸஸில் வைக்கையில் ஆட்டோ சேவ், அதான் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ அதனால யாருமே லாக் பண்ணாதீங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் மை சாய்ஸ், அதாவது டவுன்லோட் மை சாய்ஸ்னு கொடுத்து உங்களுக்கு என்னென்ன காலேஜ்லாம் நீங்கள் லைனாக ஆர்டரில் வச்சிங்களோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த காலேஜை ஃபஸ்ட்டு வச்சிங்க, எந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு வச்சிங்க, எதை 2வது வச்சிங்க, எதை 3வது வச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம். திடீர்னு உங்களுக்கு இப்போ நீங்கள் வச்ச ஒரு 50 சாய்ஸில் ஒரு 10வது சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த 10 சாய்ஸுமே உங்களுக்கு தான். ஏன்னா நாளைக்கு நீங்கள் அப்வோர்டு மூமெண்ட் போகலாம். ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுலேருந்து நீங்கள் மேலே உள்ள எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இப்போ இந்த லைனாக நீங்கள் சாய்ஸில் வைப்பீங்க, அந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரே ஒரு கோர்ஸை மட்டும்தான் கம்ப்யூட்டர் அலாட் பண்ணும். ஜென்ரல் ரேங்க் உங்களுடைய ரேங்க்குக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கு சீட்டை அலாட் பண்ணும். தயவு செய்து எல்லாருமே இது மாதிரி சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து நாளைக்கு அப்வோர்டு மூமெண்ட் கொடுக்கையில் யோசிப்பீங்க. அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸே தெரியாமல் சாய்ஸில் வச்சிடாதீங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு உங்களுக்கு அந்த காலேஜில் பணம் கட்ட முடிஞ்சதுன்னா சாய்ஸில் வைங்க, இல்லாட்டி வைக்காதீங்க. அப்புறம் வருத்தப்படுறது யாரு? நீங்கள் தான். அதனால தயவு செய்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து நாட் அலாட்டட் யாருக்குமே வரக்கூடாது. என்ன சார் நாட் அலாட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ்லையும் ஒரு கோர்ஸும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் நாட் அலாட்டட். இந்த நாட் அலாட்டட் யாருக்குமே வரக்கூடாது. இந்த வருஷம் நிறைய பேருக்கு நாட் அலாட்டட் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மாணவர்கள் எனக்கு வந்து இந்த கோர்ஸ் தான் வேணும், ஸோ இந்த கோர்ஸ் தான் நான் படிப்பேன், இந்த காலேஜ் தான் நான் படிப்பேன்ட்டு ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நாட் அலாட்டட் வந்துடும். 1வது ரவுண்ட்லேயே ஒழுங்காக சீட்டு எடுக்க பாருங்க. இல்லைனா நம்ம அடுத்தடுத்த ரவுண்டில் போய் வருத்தப்பட வேண்டியதில்லை. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுக்கெல்லாம் நாட் அலாட்டட் வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு 100+ காலேஜ், ஒரு 100க்கும் மேற்பட்ட சாய்ஸஸை வைங்க. அதே போல் மற்ற கம்யூனிட்டியில் உள்ள மாணவர்களும் நிறைய சாய்ஸஸை கொடுங்க. அதிகமான சாய்ஸஸை கொடுக்கும்போது உங்களுக்கு நாட் அலாட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். என்னையை பொறுத்த வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் ஜென்ரல்லையும் பண்ணலாம், 7.5லையும் பண்ணலாம். ஆனால் 7.5 ரிசர்வேஷனில் இந்த 1வது ரவுண்டில் வரக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே சீட்டு கிடைச்சிரும். எல்லாருக்குமே 4 வருஷம் இலவச கல்வி, ₹1 கூட நீங்கள் பணம் கட்டி நீங்கள் இன்ஜினியரிங்க்கு படிக்க தேவையில்லை. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் 4 வருஷ பணத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு செலுத்திடுவார். அதனால யாரும் கவலைப்படாதீங்க. 7.5% இடஒதுக்கீட்டில் எல்லாருக்குமே 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சிரும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஜென்ரலில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் 7.5ல் மட்டும் பண்ணுறேன்னா 7.5லே பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் 7.5 மாணவர்கள். அடுத்த கட்டமாக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த 3 நாள், ஜூலை 14, 15, 16. இந்த 15 முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து லேப்டாப்பில் உட்காந்து நீங்கள் வீட்டிலேருந்தே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியலைன்னா மட்டும் நீங்கள் பக்கத்தில் உள்ள டிஎஃப்சி சென்டருக்கு போய் பார்க்கலாம். ஸோ மாணவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 நாட்களுக்குள்ள தயவு செய்து உங்களுக்கு தேவையான காலேஜ் கோர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, மாணவர்கள்
தயவு செய்து நீங்கள் ஒரு அடுத்தவங்கள்ட்ட யாரு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணும். தேவையில்லாத காலேஜ் கோர்சஸை சாய்ஸில் வச்சுட்டு அப்புறம் பின்னாடி வருத்தப்படாதீங்க. அதனால ஆர்டரும் காலேஜும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்போ நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது நான் சாய்ஸ் லிஸ்ட் எனக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு தெரில, 1வது ரவுண்டு மாணவர்கள் பல பேர் குழப்படியில் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 1வது ரவுண்டு மாணவர்கள் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டை பண்ணிட்டு கூட நீங்கள் அனுப்புனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நம்ம பார்த்து நீங்கள் நல்லபடியாக சாய்ஸ் ஆர்டர் வச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் டிடிஜேஸ். இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.